ஒரு லைன் நம்ம கிராஸ் நாட் போட்டு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் கிராஸ் நாட் போட்டு கண்டினியூ பண்ணாலும் சரி தான், அப்படி இல்லைனா இதே நாட்டை நீங்கள் மேலே போட்டு கொண்டு வந்தாலும் சரி தான். இப்போ கிராஸ் நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வயர் உள்ளே விட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் வயர், அந்த ரன்னிங் வயர் எடுத்து மேலே கொண்டு வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் முக்கோண நாட் போட போகிறோம். ரன்னிங் வயர் அப்படியே வச்சுட்டு அடுத்து இந்த வயர் எடுத்து, உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு ஒரு காசு சொல்லி கொடுக்குறேன். வச்சுட்டு இந்த வயரை இப்படி உள்ளே விட்டுட்டு அப்புறமா இந்த வயர் இப்படி மடக்கிட்டு க்ரீன் வயரை இங்கே மடக்கிட்டு பக்கத்தில் இருக்க ப்ரௌன் எடுத்து இதில் சுற்றி இந்த வயர் ரெண்டையும் க்ரீன் அண்ட் ரோஸை விட்டுறணும். விட்டுட்டு மறுபடியும் ரோஸ் அண்ட் க்ரீன் அண்ட் ரோஸ்க்குலாம் ப்ரௌன் கலர் வயரை கொண்டாடும். இப்போ நமக்கு நாட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு நாட் போட்டு படித்தா மட்டும்தான் இந்த கூடையில் அவங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன வயர்ஸ்லாம் நாட் போட்டு படிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கூடையில் போடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். டைரெக்டாக நீங்கள் கூடையில் போடும்போது புரிய வராது. இப்போ எல்லா வயர்ஸையும் நம்ம டைப் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் பண்ணும். அவ்வளோதான், நாட் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், எப்போவும் போல் போட்டுகிட்டே போக வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் அடுத்த நாட்டும் ஒரு லைன் நம்ம முக்கோண நாட் போட்டுட்டு அடுத்த லைன் கிராஸ் நாட் போட்டுட்டு அடுத்து முக்கோண நாட், இப்படி ஒவ்வொரு லைனுக்கு நீங்கள் இப்படி போட்டு போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாகவே முக்கோண நாட்டை மேலே போட்டு கொண்டு போகலாம். அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ரன்னிங் வயரை இப்படி உள்ளுக்குள்ளே எடுத்து ஏணிப்படி முடிச்ச மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், மேலே வயரை கொண்டு வந்து நாட் போடணும். ப்ரொசீஜர் ஒன்று தான். உங்களுக்கு என்ன மெத்தடில் வேணுமோ கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கிராஸ் நாட் போட்டுட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த வயர் இந்த நாட்டையே நம்ம மேலே வர ஒரு 5 லைன்ஸ்க்கு போட்டு கொண்டுடலாம். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் கிராஸ் நாட் ஒன்றும் முக்கோண நாட் ஒன்றும் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு கிராஸ் நாட் போடுவேன், அடுத்து ஒரு முக்கோண நாட். இதே மெத்தடில் தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் போடலாம். 1 2 3 லைன்ஸ் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து வேணும்னா நீங்கள் கூட 2 லைன் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த 3 லைனுக்கு ஆஃப் கூட வளர்ந்துருச்சு. அதனால் 3 லைனோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலே ரன்னிங் வயர் வச்சு அப்படியே வளர்த்து கொண்டு வர போகிறேன். ரன்னிங் வயர் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம நார்மல் நாட் இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நார்மல் நாட் ஒரு 5 லைனுக்கு போடலாம். 5 அல்லது நம்ம தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம். இந்த நாட் போட்டு அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், ஏணிப்படி முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வயரை பின்பக்கமாக கொண்டாந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது இந்த லைன்லேயே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். இது டைம் வேஸ்ட் பண்ண வேணாலும் நீங்கள் லாஸ்ட்டாக நான் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் வயரை வெளிப்பக்கமாக கொண்டு வந்து என்ன செய்யணும், நம்ம சுற்றி அப்படியே வளர்த்து நார்மல் நாட் போட்டு கொண்டு வர வேண்டியதான். இதில் நமக்கு 5 லைன் 6 லைன் நமக்கு தேவைக்கு தக்கன நம்ம வளர்த்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த ரன்னிங் வயரை வச்சு போட்டு கொண்டு வர வேண்டியதான். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் கிராஸ் நாட் போட்டும் கொண்டு வரலாம். இதே மாதிரி கிராஸ் நாட் போட்டு ஒரு முக்கோணம் முடிச்சு போட்டு ஒரு கிராஸ் நாட் ஒரு முக்கோணம் முடிச்சு அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக என்ன செய்யலாம், இதையே இந்த முக்கோணம் முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதையே நீங்கள் 5 லைன்ஸுக்கு போடலாம். வனஜா மேம் அப்படி தான் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி நீங்கள் போடலாம். உங்கள் விருப்பம் போல். நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நடுவில் கிராஸ் நாட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இனிமேல் நம்ம இங்கே கொண்டு வந்து இப்போ ஏணிப்படி முடிச்சு இப்போ இதை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போட்டு முடிச்சுட்டு இதுலேயும் என்ன செய்யணும், ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே எடுத்து கொண்டு வர வேண்டியதான். இந்த சைடில் ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், மேலே போட்டு கொண்டு வர வேண்டியதான். இந்த சைடு ஏணிப்படி முடிச்சு போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நம்ம ஒரு லைன் சுற்றி போட்டு கொண்டு வருவோம். ஒரு லைன் நம்ம போட்டு கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் நான் ரன்னிங் வயரை இப்படி உள்ளே கொடுத்து ஏணிப்படி முடிச்சு போடுவோம் பார்த்தீங்கன்னா, அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டேன். இதுக்கடுத்து நான் கிராஸ் நாட் தான் போட போகிறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் அப்படியே நீங்கள் போடலாம். நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டேன். இந்த ப்ரௌன் கலர் நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் வயருக்குள்ளே இப்படி கொடுத்து வெளியே எடுக்கணும். ஓகே, இதோட நமக்கு ஃபினிஷ்டு. இதே மெத்தடில் நீங்கள் போட்டுறதா இருந்தால் ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நான் இந்த ரன்னிங் வயரை வச்சே போட்டு கொண்டு வர போகிறோம்னா நீங்கள் அடுத்த லைன்லேருந்து இப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
இதே மாதிரி நாட் போட்டு நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நான் எனக்கு ரன்னிங் வயரோட இதோட போதும், ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும் ஃபினிஷிங், அதனால் நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் போடுறதா இருந்தால் இதுக்கு அடுத்த வயரை வச்சு இப்படியே போட்டு கொண்டு வாங்க. இப்போ நான் கிராஸ் நாட் தான் போட போகிறேன். இந்த வயரை நான் என்ன செய்ய போகிறேன், கட் பண்ண வயரை இதுக்குள்ளே சொருகி விட்டுருவேன். இனிமேல் இந்த வயர்ஸில் நான் கிராஸ் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்யலாம். கிராஸ் நாட்டும் போடலாம் அல்லது ரன்னிங் வயர் வச்சு போட்டும் கொண்டாடலாம். கிராஸ் நாட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நான் அதை போட்டு கொண்டாடுறேன். அதுக்கடுத்து இப்படி மேலே கிராஸ் நாட் போடணும். அவ்வளோதான். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டு வளர்த்து ஃபினிஷ் பண்ணேன். இனிமேல் ஃபினிஷிங்கில் நம்ம பார்க்கலாம். மேலே வர போட்டு முடிச்சிட்டோம். 1 2 3 4 5 லைன்ஸ் நான் கிராஸ் நாட் போட்டிருக்கேன். கிராஸ் நாட் போட்டுட்டு நமக்கு கொஞ்சம் வயர்ஸ் மிச்சமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம அளவெடுக்கும்போது கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வயர்ஸ்லாம் நம்ம என்ன செய்யணும், உள்ளே இப்படி சொருகி விட்டுற வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஹைட் போதுமானது, அதனால் இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னாலும் வயர் இருக்கிறதுனால தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் கிராஸ் நாட்டும் போடலாம் அல்லது நீங்கள் வயரோட அளவை கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு ரன்னிங் வயர் வச்சும் போடலாம். ரன்னிங் வயர் வச்சு போட்டிங்கன்னா இந்த வாய்ப்பகுதி இன்னும் கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். இதில் எனக்கு கொஞ்சம் சிறுசாகவே கிடச்சிருக்கு பாருங்கள், இவ்வளோதான் கிடச்சிருக்கு. நீங்கள் ரன்னிங் வயர் வச்சு போடும்போது நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கே அகலம் கிடச்சிரும். இது கிராஸ் நாட் போட போய் தான் நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இனிமேல் இந்த வயர்ஸ்லாம் நம்ம என்ன செய்யணும், இப்படி உள்ள சொருகி விட்டுற வேண்டியதான். வயர் ஒரு 1/4 அடி கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா போதும். கிராஸ் நாட் போடலை அப்படின்னா நீங்கள் 1/2 அடி தாராளமாக கம்மியாக எடுத்துக்கலாம். 4.5 அடியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை எனக்கு வயர் கொஞ்சம் மிச்சம் வந்தாலும் பரவாயில்லை, நான் 5 அடியே எடுத்துக்கிறதுனாலும் சரிதான். கொஞ்சம் நீங்கள் ஹைட் கூடுதலாக வச்சு போடலாம். ரன்னிங் வயர் வச்சு போட்டிங்கன்னா வாய்ப்பகுதி இன்னும் கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். இது கிராஸ் நாட் போட போய் தான் நமக்கு இப்படி இருக்குது. இந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் குறுகலாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா வயர்ஸையும் நம்ம உள்ளே சொருகிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹேண்டில் போடும்போது பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினாலும் அனுப்பி வைக்கலாம். 9445266602. இந்த முக்கோணம் முடிச்சு 1 2 3 லைன் தான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஃபுல் லைனும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்படியே நீங்கள் போடலாம். முழுக்கவே மேலே வரையும் போட்டு கொண்டு வரலாம். அப்படின்னா நீங்கள் 5 அடி 5.5 அடி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக இந்த முக்கோணம் முடிச்சே ஃபுல்லாக போட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி கீழே பேஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடலாமான்னு கேட்குறீங்க. ஈவன் நம்பரில் பேஸ் போடுங்க. இப்போது எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் இப்போ 40 வரணும், 30 வரும். 30 வந்தால் 15 வரும் பிரியும் போது, அப்போ கரெக்டாக வராது. அதனால் 32 எடுத்துக்கோங்க, அப்போ 16 வரும். இப்படி ஈவன் நம்பர்ஸாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த 2 நாட் போடும்போது, இந்த 2 வயர் வச்சு நம்ம நாட் போடும்போது கரெக்டாக வரும். ஒருவேளை நீங்கள் முன்னக்கூட்டியே எடுத்துட்டீங்க, ஏதாவது ஒரு வயர் உங்களுக்கு விடுபட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும், விட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. அந்த ஒரு வயரை மட்டும் எக்ஸ்ட்ரா வயரை உள்ளே சொருகி விட்டு அதுக்கப்புறமா நாட் போட ஆரம்பிச்சிருங்க, கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் கீழே பேஸ் போடும்போது ஈவன் நம்பர்ஸாக வர மாதிரி போடுங்க. நீங்கள் டிவைட் பண்ணும்போது ஈவனாக டிவைட் ஆகணும். இப்போ 40 எடுத்திங்கன்னா அதை டிவைட் பண்ணும்போது 20 ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஈவன் நம்பர்ஸ் வர மாதிரி பேஸ் போட்டுக்கோங்க. பெருசாக போட விரும்புகிறவங்களுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஒயரோட அளவு மேலே நீங்கள் ரன்னிங் வயர் வச்சே போடுறதா இருந்தால், இப்போ நான் இதில் 5 அடி எடுத்திருக்கேன், கொஞ்சம் மிச்சம் வந்திருக்கு. நீங்கள் இதை விட பெருசாக போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 அடி எடுத்துக்கோங்க. முழுக்கவே நீங்கள் இந்த முக்கோணம் முடிச்சே போட்டு கொண்டு வரலாம். இது பெரிய கூட போடுறவங்களுக்காக இந்த குறிப்பு சொல்லியிருக்கேன்.